ஹாய், ஹலோ, வணக்கம். வெல்கம் டு திறஞ்சோதி கிச்சன். நாம இப்போ ஒரு அட்டகாசமான, சூப்பரான வாழை கருவாடு எப்படி ஃப்ரை பண்ணுறதுன்றது தான் பார்க்க போகிறோம். இது வந்து ஒரு சூப்பரான கருவாடு. வாங்க சொல்லவே நம்ம அரை உப்பு இருக்கிற மாதிரி வாங்கிக்கணுங்க. இது வந்து நல்லா வாஷ் பண்ணிவிட்டு நம்ம ஃப்ரை பண்ண போகிறோம். வாங்க எப்படி செய்யலான்றதை பார்க்கலாம். ஒரு வாணல் எடுத்துக்கோங்க. ஒரு 4 ஸ்பூன் வந்து குக்கிங் ஆயில் போட்டுக்கோங்க. இந்த கருவாடு வந்து நல்லா வாஷ் பண்ணிருங்க. ஹாட் வாட்டர் போட்டு வாஷ் பண்ணிவிட்டு இந்த மாதிரி ஸ்கின் எல்லாம் இல்லாத மாதிரி நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்கிட்டு இப்போ எண்ணெய் காஞ்சிடுச்சு, இதில் போட்டுக்கலாங்க. இந்த கருவாடு வாஷ் பண்ணுறதுக்குன்னே ஒரு ட்ரிக் இருக்குதுங்க. இது வந்து பார்த்திங்கன்னா வாழை கருவாடு பொறுத்த வரைக்கும் ரொம்ப சால்ட்டியாக இருக்குங்க. அதனால் நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு 2 ஹவர்ஸ் முன்னாடி ஹாட் வாட்டர் வச்சுட்டு நல்லா தண்ணி கொதிச்சதுமே கேஸை வந்து ஆஃப் பண்ணிவிட்டு இந்த கருவாடெல்லாம் கட் பண்ணி போட்டுருணுங்க. போட்டுட்டு ஒரு 1 ஹவர் கழித்து அதை எடுத்து அதில் இருக்கிற ஸ்கின் அது வந்து தண்ணியெல்லாம் இருத்துட்டு அதில் இருக்கிற ஸ்கின்னெல்லாம் வந்து நல்லா கையிலேயே பண்ணோம்னா அது வெளியே வந்துடுங்க. அது வெளியே வந்துட்ட பிறகு நல்லா ஒரு 2 தண்ணி போட்டு வாஷ் பண்ணிவிட்டு மறுபடியும் நாம் நல்ல தண்ணியை போட்டு ஊற வச்சிடணுங்க. ஒரு 1 ஹவர் ஊறணுங்க. ஏன்னா வந்து கருவாடு பொறுத்த வரைக்கும் சால்ட் அந்த கெடாமல் இருக்கணுன்றதுக்காகவே சால்ட்டு நிறைய ஆட் பண்ணியிருப்பாங்க. ஸோ அதனால் நம்ம சால்ட்டை வந்து எப்படி வெளியேற்ற முடியும் அப்படின்னா, இந்த மாதிரி தண்ணியில் போட்டு தாங்க அது நல்லா வெளியேற்ற முடியும். ஸோ வந்து 1 ஹவருக்கு நல்லா ஊற வச்சுருவேங்க. பச்சை தண்ணியிலே போட்டு ஊற வச்சிடணும். அதுக்கப்புறமா நாம் குக் பண்ண போகிறோம். ஸோ இந்த மாதிரி பண்ணிங்கன்னா ஓரளவுக்கு சால்ட்டு வந்து ரொம்ப கம்மியாக இருக்கும். நான் வந்து ஆஃப் சால்ட்டுன்னு தான் கேட்டு வாங்குவேன். ஆனால் அதில் ஆஃப் சால்ட் இருக்காது, நிறைய தான் இருக்கும். ஸோ நான் வந்து இந்த மாதிரி ஊற வச்சுட்டு செஞ்சோம்னா அது வந்து தண்ணி வந்து கொஞ்சமாலாம் வைக்கக்கூடாதுங்க. நல்லா ஒரு கிண்ணத்தில் ஃபுல்லாக வச்சுட்டோம்னா தான் அந்த தண்ணி அந்த கருவாட்டில் இருக்கிற சால்ட்டெல்லாம் வெளியே போகும். ஸோ இப்போ நல்லா வதங்கிருச்சு. ஒரு சிலருக்கு மொறு மொறுன்னு தேவைப்படும், ஒரு சிலருக்கு சாஃப்டாக தேவைப்படும். அதுக்கேற்ற மாதிரி பார்த்துக்கோங்க. நான் வந்து மீடியமாக எடுத்துருக்கிறேன். கொஞ்சமாக வந்து அதுலேயே நல்லா மொறு மொறுன்னு இருக்கும், கொஞ்சம் வந்து சாஃப்டாக இருக்கும். ஸோ சாப்பிட்றதுக்கு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ வந்து நம்ம மசாலாலாம் ஆட் பண்ணணுங்க. ஒரு மசாலாவும் கிடையாதுங்க. கொஞ்சம் மஞ்சள் பொடி போட்டுக்கணும், மிளகாய் பொடி கொஞ்சம் போட்டுக்கணுங்க. நீங்கள் முன்னாடியே மிளகாய் பொடி எல்லாத்தையும் பிசைஞ்சு போட்டிங்கன்னா மிளகாய் பொடியில் கருகின வாசனை வந்துடும். அதனால் முதல்ல கருவாடு நல்லா ஃப்ரை பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா இந்த மிளகாய் பொடியும் மஞ்சள் பொடியும் போட்டு அப்படி வறுத்து எடுத்திங்கன்னா, ஏன்னா வந்து ரொம்ப இது வந்து இதுவாகணுன்ற அவசியம் கிடையாதுங்க. மிளகாய் நல்லா குக் ஆகணுன்ற அவசியம் கிடையாது. எண்ணெயிலேயே அது வதங்கிடும். ரொம்ப டேஸ்டான ஒரு அட்டகாசமான வாழை கருவாடு ரெடி ஆயிடுச்சு. இந்த வாழை கருவாடு ரசம் சாதம், சாம்பார் சாதம் இதெல்லாம் போட்டு தொட்டு சாப்பிட்டிங்கன்னா அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். எங்கள் வீட்டில் பார்த்திங்கன்னா அதை வெறுமனே கூட சாப்பிடுவாங்க. இதை வந்து நான் வந்து 1/4 கிலோ செஞ்சுருக்கேன். இதை வந்து பாக்ஸில் போட்டு வச்சிட்டோம்னா ஒரு 1 வீக்கு கூட நம்ம அதை சாப்பிட்லாம். இது கெடாது. நீங்கள் உங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள். உங்கள் பிள்ளைங்களுக்கு கொடுக்க சொல்ல அந்த முள்ளெல்லாம் இல்லாமல் பத்திரமா பார்த்து கொடுங்க. இது வந்து பிபி இருக்கிறவங்க கொஞ்சம் அவாய்ட் பண்ணிவிடுங்க. ஏன்னா சால்ட் அதிகமாக இருக்கிறதுனால. அதுக்குங்க. நன்றி. வாழ்க வளமுடன்.